ஹலோ எவ்ரிவன். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, அசோசியேட் சப்போர்ட் கன்சல்டன்ட்காக ஜாப் போஸ்ட் பண்ணியிருக்காங்க. அது என்னன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி, இந்த மாதிரி ஜாப் அப்டேட்ஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் டெய்லியும் போடுற ஜாப் அப்டேட்ஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஸோ என்ன ரோல்னு பார்த்தீங்கன்னா, அசோசியேட் சப்போர்ட் கன்சல்டன்ட்னு கொடுத்துருக்காங்க. லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா இந்தியா. ஸோ எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 1 to 3 years வரைக்கும் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் ஃப்ரெஷர்ஸாக இருந்தால் இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ண முடியாது. நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ்டா இருந்தா மட்டும் தான் இந்த ஜாபுக்கு உங்களால அப்ளை பண்ண முடியும். சோ கீழ பாத்தீங்கன்னா கம்பெனி ஓவர்வியூ, ஜாப் டிஸ்கிரிப்ஷன், உங்க ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ், உங்களுக்கு என்னென்ன ஸ்கில்ஸ் எல்லாம் இருக்கணும், கம்பெனில இருந்து உங்களுக்கு என்னென்ன பெனிஃபிட்ஸ்லாம் ப்ரொவைட் பண்றாங்க, இது எல்லாமே கொடுத்திருக்காங்க. இது எல்லாத்தையும் நீங்க கோ த்ரூ பண்ணிக்கோங்க. இதெல்லாம் உங்களுக்கு சூட் ஆச்சுன்னா இந்த ஜாபுக்கு நீங்க அப்ளை பண்ணுங்க. சோ ஒர்க்கிங் ஹார்ஸ் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொட்டேஷனல் ஷிஃப்ட்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 24/7 வந்து உங்களுக்கு ரொட்டேஷனல் ஷிஃப்ட்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஒர்க்கிங் அரேஞ்ச்மெண்ட்ஸ்ல. ஸோ உங்களுக்கு குட் கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ட்ரபிள் ஷூட்டிங்ல உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில்ஸ் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அனலிட்டிக்கல் ஸ்கில்ஸ் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. நீங்க டீம் பிளேயரா இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு குட் இன்டர்பர்சனல் ஸ்கில்ஸ் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. டைம் மேனேஜ்மெண்ட் ஸ்கில்ஸ் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. நீங்க மல்டி டாஸ்கரா இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு எக்ஸலண்டான ஆர்கனைசேஷனல் ஸ்கில்ஸ் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி சம் ஸ்கில்ஸ், குவாலிஃபிகேஷன்ஸ், எக்ஸ்பீரியன்ஸ் இதெல்லாமே கொடுத்துருக்காங்க. இது எல்லாத்தையும் நீங்க கோ த்ரூ பண்ணிக்கோங்க. இதெல்லாம் உங்களுக்கு மேட்ச் ஆச்சுன்னா இந்த ஜாபுக்கு நீங்க அப்ளை பண்ணுங்க. ஸோ இது எப்படி அப்ளை பண்ணணும்னு பார்த்தீங்க அப்படின்னா கீழே வந்தீங்கன்னா அப்ளை ஃபார் தி ஜாப்னு இருக்கு இல்லையா, இந்த இடத்துல அவங்க கேட்டிருக்க டீட்டெயில்ஸ்லாம் நீங்கள் ஃபில் பண்ணணும். ஸோ இந்த இடத்துல உங்கள் ஃபர்ஸ்ட் நேம், லாஸ்ட் நேம், இமெயில் ஐடி, ஃபோன் நம்பர், உங்கள் சிட்டி இது எல்லாத்தையும் டைப் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் ஃபில் பண்ணதுக்கப்புறம் இங்கே அட்டாச்னு இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணி உங்கள் ரெஸ்யூமை நீங்கள் அட்டாச் பண்ணிக்கோங்க. ரெஸ்யூம் வந்து மேண்டிட்டரி, நீங்கள் கண்டிப்பாக அட்டாச் பண்ணி தான் ஆகணும். ஸோ நெக்ஸ்ட் கவர் லெட்ரு வந்து ஆப்ஷனல் தான். ஸோ உங்களுக்கு வேணும்னா நீங்கள் கவர் லெட்டரை அட்டாச் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே அட்டாச்னு இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணி நீங்கள் உங்கள் கவர் லெட்டர் அட்டாச் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் உங்கள் எஜுகேஷன் டீட்டெயில்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ என்ன டிகிரி பண்ணீங்க, என்ன பிரான்ச்சில் பண்ணீங்க, காலேஜ் நேம், எப்போ ஸ்டார்ட் ஆச்சு, எண்ட் ஆச்சு, இது எல்லாத்தையும் நீங்கள் ஃபில் பண்ணிக்கோங்க. ஸோ ஒன்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் ஃபில் பண்ணதுக்கப்புறம் கீழே வந்தீங்க அப்படின்னா உங்கள் லிங்க்டின் ப்ரொஃபைல் லிங்க் கேட்டிருப்பாங்க. ஸோ உங்கள் லிங்க்டின் ப்ரொஃபைல் லிங்க்கை காப்பி பண்ணி இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இது வந்து ஆப்ஷனல் தான். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் உங்கள் லிங்க் வந்து கொடுத்துக்கலாம். ஸோ கீழே வந்து அதே மாதிரி சம் கொஷின்ஸ்லாம் கேட்டிருக்காங்க. அது எல்லாத்தையும் நீங்கள் ஃபில் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் ஃபில் பண்ணதுக்கப்புறம் லாஸ்ட்டாக சப்மிட் அப்ளிகேஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணி சப்மிட் பண்ணி அப்ளை பண்ண வேண்டியதான். ஸோ இப்படி தான் அப்ளை பண்ணணும். இது அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன், செக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.